ஐயோ 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 சுந்தரி, ஏன்டி இப்படி விபரீத முடிவை எடுத்த? இப்படி அநியாயமா செத்து போயிட்டியாடி. சாகர வயசாட்டி உனக்கு. நாங்கெல்லாம் உன்னை சுத்தி இருக்கையில எங்க நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லையா? எப்பவுமே அக்கா அக்கா அக்கான்னு என் மேல அம்பட்டு பிரியமா பாசமா என்னையே சுத்தி சுத்தி வருவியே. உனக்கு சாகும்போது ஏன் நினைப்பு கூட வரலையாட்டி? அது எப்படி நினைச்சு பாக்கும்? அது சாகத்துக்கு காரணமே நீங்க தானே. கொல்றது கொன்னுட்டு இப்ப ரொம்ப நல்ல மாதிரி வந்து நடிக்கிறீங்களா? அழுது புலம்பிட்டா நீங்க செஞ்சதெல்லாம் இல்ல ஆயிருமா? ஏட்டி தேனு, என்னடி இப்படி அநியாயமா சொல்ற? நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன தட்டி கண்டேன்? நான் எதுவுமே பண்ணலையாட்டி. பண்றதையும் பண்ணிட்டு செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியற பாப்பா மாதிரி இப்படி அப்பாவே முகத்தை வச்சுட்டு வந்து நிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது? அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு இப்படி துரோகம் செஞ்சிட்டீங்களே, அதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? குழந்தை மாதிரி எவ்வளவு குதூகலமா துள்ளி குதிச்சு சுத்தி ஓடி வர இந்த பொண்ணை இப்படி அநியாயமா படுக்க வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து ஆசையா ஓடி வந்தீங்க. நீங்க நினைச்சது நடந்துச்சுல, என்னமோ சந்தோஷமா இருங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன்டி இப்படி அநியாயமா என் மேல குத்தம் சொல்லுற? நானும் இவளுக்கு என்னாச்சா ஏதாச்சுன்னு விழுந்தடிச்சு பதறி ஓடி வரேன். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்க உனக்கு எப்படி மனசு வருது? போதும் போதும், நீங்க அழுததெல்லாம் போதும். இப்படி நல்லவ மாதிரி அழுது அழுதுதானே இந்த பிள்ளை அநியாயமா ஏமாத்தி கொன்னதோட இல்லாம இப்ப அவ செத்ததுக்கு அப்புறமா இப்படி அழுதுகிட்டு வந்து நடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஏன் மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. நானா மாமா இவளை கொன்னேன்? இவ எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க எனக்காண்டி ஒரு வார்த்தை கூட பேசாம இப்படி வாய் மூடி மௌனமா இருக்கீங்களே, ஏன் மாமா? உங்க எல்லாருக்குமே அவ சாக போறான்னு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கல. அப்ப அவளை ஓடி வந்து தடுத்துருக்கலாம்ல. அதுக்கு இல்லாம அநியாயமா விட்டுட்டீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க, உடனே நீங்க நல்லவளாயிட முடியாது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மைனி, நான் இவளை பத்தி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா இவளுக்காண்டி நீங்க இருக்கிறீங்களேன்னு. ஆனா கடைசியில நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே மைனி. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இவ கிணத்துல குதிச்சுட்டான்ற தகவல் கேட்டதும் அந்த நிமிஷமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, இந்த பிள்ளை இப்படி அநியாயமா பண்ணிடுச்சு, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்து நிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் அவளை கொன்னுட்டேன்னு சொல்றீங்களே தம்பி. தலையும் தெரியாம வாலும் தெரியாம நடுவுல நின்று நான் தத்தளிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது ஒரு இடத்துல நெசந்தான். இந்த சுந்தரிய நான் தான் கொலை பண்ணிட்டேன். அநியாயமா என்ன நம்பி இருந்த இவளை நடுத்தரல விட்டுட்டு இவ சாவுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன். பாப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ண? உனக்கு எப்படி பாப்பா மனசு வந்தது? நீ இறந்து இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாப்பா. ஐயோ கடவுளே, இந்த வார்த்தையை கேட்கறதுக்காகவா நான் இங்க ஓடி வந்தேன்? என் மாமாவே என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரே. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் காதுல விழுந்த நொடி என் உடம்புல இருந்து என் உயிர் பிரியாம இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கே. இப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிரிவு என்னமே இந்த உலகத்துல இருந்தானா போனா என்ன? என்ன, நாங்க கேக்குற கேள்வியை தாங்க முடியாம எங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நைஸா இங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பிளான் அதை போட்டுட்டீங்க போல பக்காவா. இதே மாதிரி தானே ஒவ்வொரு நேரமும் திட்டம் போட்டு போட்டு இந்த பிள்ளைய ஏமாத்தீங்க நீங்க. இப்ப நல்லவ மாதிரி நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா உடனே நீங்க நல்லவன் சொல்லிடுவாங்களா எல்லாரும்? இந்த ஊர் உலகம் வேணா உங்களை மன்னிக்கும், ஆனா இந்த சுந்தரியோட ஆத்மா உங்களை மன்னிக்குமா? அடி விளக்கு மாத்துக்கிட்ட, நான் என்ன பண்ணனே சொல்லாம நான் தான் கொன்னேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே டி. இன்னும் என்ன உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு? இன்னும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்ற? அதான் ஒரு அப்பாவை இப்படி கொண்டு போட்டிருக்கீங்களா, இது ஒண்ணு போதாதா? ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்ல? எதுக்குதான் இதுங்கெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இப்படி என்கிட்ட சண்டைக்கு வருதுன்னே தெரியல. அதோட இல்லாம என் மாமாவே என்ன சந்தேகப்பட்டுட்டாரே. அந்த அளவுக்கு கேவலமான வேலை நான் என்ன பார்த்தேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அதை சொல்லுங்கனால ஒன்னும் வாயத்தட்டு சொல்லவும் மாட்டேங்குதுங்க. பாப்பா, நீ ஏன் பாப்பா இப்படி மாறி போன? நீ எம்புட்டு நல்லவளா இருந்த. உன்னோட நல்ல குணத்துக்காண்டி தானே என் ஆத்தாலேயே எதிர்த்து உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில நீயும் என் அம்மா மாதிரி மாறிட்டியே பாப்பா. இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க, ஐயோ நான் நியாயமா இந்த பிள்ளைய கொன்னுட்டேன்ட்டு. இப்போ அதுங்கிட்ட ஜகா வாங்குறீங்க. ஓ, தெரியாதனமா வாக்குமூலம் கொடுத்துட்டமே, அதை வச்சு இதுங்க நம்மளை பொறுப்பு பிடிச்சிக்க போதுங்கன்ற பயமா? ஆமா, இப்பவும் சொல்றேன், நான் தான் கொன்னேன். இவள் அநியாயமா நான் தான் கொன்னேன். ஏன்னா இவ என் மாமியார் பேச்ச கேட்டு அழுது ஓடி வரும்போது அவளை தடுக்க மதியத்தை நின்ன பாவியா நான் நின்னல. அந்த பாவத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த கிழவி அநியாயமா பேசின வார்த்தையை இவ கேட்டு தவிச்சு திக்க தெரியாம என்ன செய்யுதுன்னே தெரியாம விழுந்தடிச்சு ஓடி வந்தாலே, அந்த நேரம் இவளை தடுத்து எட்டி கவலைப்படாதட்டி அது கிடக்குது லூசுன்னு ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்ல தடுக்க மதியத்தை நின்னல. நான் தான் கொலைகாரி. அந்த கிழவி இப்படி பேசணும் யாரு கண்டா? என்னமா அழுது என்ன பிரயோஜனம் மைனி? போனவ தானே திரும்பி வரையா போறா. அநியாயமா என் குடும்பத்தை இப்படி நடுத்தருவில் வந்து நிப்பாட்டிட்டீங்களே மைனி. என்னடி நடக்குறீங்க? ஐயோ, இது காரியத்துக்கு எடுத்துரும் போல இருக்கே. அது சேகரனால முதல் இந்த மாலை மேல கை வச்சு அது கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துட்டல. அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ண போக அதனாலதான் இந்த சுந்தரியக்க கை மேல தூக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, நேரா தூக்கிட்டு தானே கீழே விழணும். அது எப்படி புருஷனை கரெக்டா குறிப்பா தடிக்கும்? ஐயோ, என்னமா நான் இங்க இருக்க மாட்டேடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க எனக்கு அக்கா. இப்ப மட்டும் எனக்கு எம்பட்டு மரியாதை கொடுக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கிணத்துல தூக்கி வீசினியா?
அப்பலாம் இந்த அக்கா எங்க போனா? ஐயோ, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணும்பாங்களே, அந்த மாதிரி இந்த சுந்தரி இருக்கும்போது உயிரிடுதா, செத்து ஆவியா வந்து படப்படுத்துவ போல இருக்கு. ஆமாக்கா, ஒருவேளை நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சுந்தரிக்கு ஆவியா வந்து நம்ம கழுத்தை நெரிச்சு, ஏட்டி நான் செத்து நாங்க கடத்திருக்காங்க, கூட கொஞ்ச நேரம் கூட அங்க இருக்காம அப்படி என்னடி நடக்க உங்களுக்கு 2 பேரும் ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா நான் அப்ப என்னக்கா சொல்றது? அதுவும் சரிதாண்டி, இவளை அடக்கம் பண்ற வரைக்கும் நம்ம இங்கனக்குள்ளே உட்காந்துருப்போன்னு. ஆமா, இவ மாமியாருக்கு தகவல் கொடுக்கணும்ல. ஐயோ, இத கொஞ்ச நேரம் பேச விட்டா போதுமே, கேள்வி கண்ணியா அடிக்கிட்டுல போகும். என்னதான் இருந்தாலும் புருஷன் கூட பார்க்காம செத்த பிறகு கூட அவனை இந்த அடி அடிக்கிறாள, என் மேல கூட கோவமா இருக்கால, அப்ப என்னையும் வந்து அடிப்பாளா? எனக்கு பயமா இருக்குடி. இல்லையா பின்ன? என்னது? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்க்கா, நானும் உன்ன மாதிரி பயந்து தானே இருக்கேன். எனக்கு இத மாதிரி முன்ன பின்ன செத்து அனுபவம் இருந்தா தெரியும். அதுவும் சரிதான்டி. பாப்பா கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இதுக்கு மேல நான் என்ன பேசணும், என்ன கேட்கணும்? அப்பா இப்பதான் மெயின் பிக்சருக்கே வராங்கப்பா, காலகாலத்துல கேட்டு முடிங்கப்பா. எம்மாடி, என் அம்மா சுந்தரிய பத்தி தப்பா பேசும்போது நீ ஏமா அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல? ஐயோ, நான் என்னவோ ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்ப்பா. எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அதுவும் என்னத்தை மட்டும் தனியா விட்டுட்டு செத்தா ஆவிதாண்டி வரேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி உடம்பு கூட அசைய மாட்டே. தாங்க எனக்கும் புது அனுபவமா இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்து போவோமே. ஐயோ, ஏய் என்னடி இப்படி சொல்ற? இது ஒன்னும் டிவி சீரியல், கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போவேன். இங்க என்ன டிராமாவா நடக்குது? இங்க நிஜமாவே ஏதோ கோளாறு இருக்குடி. இப்போ என்ன சொல்ல போறீங்க? இல்லம்மா, நான் உன்னை எம்பிட்டு ஆசையா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ நல்லா வந்ததால தானே கடைசியில நீ இப்படி மோசமா மாறிட்டியம்மா. அதுதாம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த கொலையில இவளுக்கு தூக்க வர சரி, எப்படிதான் நிம்மதியா தூங்க முடியுதோ தெரியலம்மா. அதுவும் எம்பட்டு சவுண்டா கொரட்ட விடுற பாவம் மர்மவன் எப்படிதான் தூங்குவாரோ தெரியல. ஏமா காதுட்டு சும்மா குய்யும் குய்யன்றது, தூங்க விடுமா. தூங்குடியாமா தூங்கு, உன்னை நான் எதுவுமே சொல்லல. நல்லா மூக்கு முட்டை தின்னாச்சு, ஏனம்மா என்ன நல்லா தூங்க வேண்டியது தானே. என்னம்மா நீ, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, உனக்கு என்ன தூக்க வரலையா? நீ என்ன தூங்கவே இல்லையாப்போ? எங்கடி தூங்குற மாதிரியா இருக்கு நம்ம வீட்டு நிலைமை இப்ப? அதையே போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. அவன் தூக்க வர தூக்க மாத்தெல்லாம் போட்டு தூங்குறேன். எனக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு கடவுள் வரம் கொடுத்துருக்காரு. நானும் தூங்கிட்டு இருக்கேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். அதான் சொல்லிட்டேன், நான் உன்னை எதுவும் தொல்லை பண்ணல. தூங்க பேசாம வாயை மூடிட்டு சும்மா நொய்யின்னு உயிர் எடுத்துட்டு இருக்கேன். ஏதோ எரிச்சலா இருக்கா. என்னதானே உன் பிரச்சனை? எனக்கு இங்க டென்ஷன்ல தூக்கமே வராம நான் கடந்து தவிச்சிட்டு கிடக்கேன். ஆனா நீ மட்டும் நிம்மதியா தூங்குற. அப்படி என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ இப்படி அலட்டிக்கிற? அங்க ஒருத்தி கிணத்துல குதிச்சால, அவ உசுரோட கலர் செத்தால்னே தெரியலடி. அது நம்ம முடிவு தெரியாத மெகா சீரியல் மாதிரில இழுத்துக்கிட்டே போகுது. இதான் உன் பிரச்சனையா? அட போமா, நீ வேற. என்னட்டி அவ இருந்தா செத்த, நம்ம யார் செத்த நமக்கு என்ன கவலை? நாம தின்னமா நிம்மதியா தூங்குவோமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம இப்படி புலம்பிட்டு கிடக்குறேன். அப்படிலாம் நினைக்காதடி. அவதானே எப்போயாம வந்து நம்மகிட்ட சண்டை போட்டு நம்ம உசிரையே எடுத்துட்டு கிடப்பான். அவ செத்து ஒளிஞ்சாதான் நிம்மதி. அதுக்காண்டிதான் நானே காலப்பட்டு கிடக்கேன். நீ வேற அது புரியாம. சரி, இப்ப என்ன அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், அதுதானே உனக்கு? ஆமா, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம போனாலும் பிரச்சனையாகும். உன் மைனி வேற ஓடினா, அவ பையன் ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஆளும் காணும் தகவலும் ஒன்னும் வரவே இல்லை. நீ சுந்தரி அழுத்திட்டு ஓடும்போது மைனியை தடுக்காம இருந்திருந்தா இவங்களும் நிச்சயமா அவ பின்னாடியே போயிருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்நேரம் குடிச்சிருப்பாங்க. அதுக்கு இல்லாம நீ ஏதாவது கெடுத்துட்ட. அறிவு கேட்டவள, முதல்ல இப்ப உள்ள காரியத்தை பாருட்டினா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க. முடிஞ்சதை பத்தி பேசி நீ என்னடி ஆக போகுது? வேணா ஒண்ணு செய்வோமா, நம்ம அண்ணன் எங்க இருக்கான்னு கேட்டு போன் அடிச்சு விசாரிப்போமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. எதுக்கு வம்பு? நான் ஏப்பா குதிரைக்குள்ள நானே போட்டு கொடுத்த மாதிரிலாம் ஆகும். உனக்கு ஒருவேளை விஷயம் தெரியாம அவன் வேற எங்கன்னா இருந்தானா நம்மளே சொல்லி அப்புறம் பிரச்சனையை நம்மளே இழுத்து வச்ச மாதிரிலாம் ஆகும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் தகவல் வரலன்னா நம்மளே மெதுவா போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுவும் சரிதான், பூனை மாதிரி அசுவ இல்லாம போய் பார்ப்போம் என்ன. சரி, என்னம்மா எங்கிட்ட தூங்க. சரி வா, வெளில கொஞ்ச நேரம் காத்தாட்டமா உட்காரலாம். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கெட்டவளா மாறல. கொஞ்சம் நடந்தது என்னன்னு கேளுங்க. ஐயோ, எடிட்டனே எங்க பார்த்தாலும் ஒரே சுந்தரியா நிக்கிற மாதிரி இருக்கட்டே. ஐயோ, நான் ஒரு மடச்சி. ஆமா, இந்த சுந்தரிக்கு தான் நீச்சல் தெரியும்ல, வேற எப்படி அவ கிணத்துல குதிச்சு செத்துருப்பா? ஏய், இப்ப நீ மட்டும் இங்க இல்ல, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. அடி பாவிகளா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தவ செய்றீங்க. இருக்கட்டும், என்னதான் ஏன் நடிப்ப பாருங்க. சுந்தரியாவி, என்ன எதுவும் பண்ணிராதாவி. நான் ஒரு அப்பாவே பாத்துக்க. நான் இங்கே இருக்கேன், உன்னை அடக்கம் பண்ற வரைக்கும். அது அந்த பையன் இருக்கட்டும். இப்பதான் மெயின் பிக்சருக்கே வந்திருக்காங்க. அதுங்கிட்ட இப்ப எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடி காரியத்தை கெடுத்துறதக்கா. பேசாம வாய முடிட்டு படுக்க, நல்லா இருப்ப. எங்கடி அவன் என் காதுல இருந்து ஒப்பாரி வைக்கிற 2 பேரை ஊட விடுறான். இந்த கேட்டு நீ என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுவும் இந்த கழுத்துல மாலை வேறட்டி ஒரே ஊரலாய் எடுக்குது. இவன் வேற அப்பப்ப ஒப்பாரி வைக்கிற சாக்குல அந்த மாலையை கீழே தள்ளி போட்டுறான். ஏதோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு கையை வச்சுட்டு சும்மா இருக்கான்.
சரிதான்க்கா, உன் கஷ்டம் ஒன்றும் எனக்கு புரியாம இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? பல நிலவு இப்பதான் பால்ல விழுற மாதிரி வந்திருக்கு. நீ அதுங்கிட்ட இப்படி எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடி காரியத்துக்கு எடுத்துறாதக்கா. அதுக்காண்டிதாக்கா சொல்றேன். பின்னாடி தேனுக்கா வேற பாரு, அப்பவே வாயை பொழந்தது இன்னும் மூடவே இல்ல. அதுக்கு சந்தேகம் ஏதாவது வந்துட போகுது. ஏக்கா, உன் புருஷ வேற குப்புற கடந்து அழுவலா இருக்கா. நீ படுத்திருக்க நினைப்புல அவர் நிமிந்து பார்த்தா என்னக்கா ஆகும்? அது கிடக்குது லூசு. அது அப்பமே கொரட்டை விட்டு தூங்கிச்சுடி. அது எப்போக்கா? நீ அவளை கூத்தடிச்சிட்டு கிடந்தீங்களா, அப்பமே அது நடந்துட்டு. அதான் இம்பிட்டு தைரியமா எந்திரிச்சு நிக்கிறேன். அதுல இருந்தே உனக்கு தெரியலையாக்கும். அதுக்கு தாண்டி அப்பமே அவன் மண்டையில நங்குல ஒரு கொட்டு கொட்டினேன். அப்ப கூட அந்த படவான மனுஷன் என்ன உறங்குறான், எழுப்பவே மாட்டேங்கிறான். நல்லா குடிச்சிருப்பான் போல. உன் பேச்சை விட உன் ஆக்ஷனை பார்த்தாக்க ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே படம்க்கா. பாப்பாக்கு சந்தேகம் வந்துட போதுக்கா. ப்ளீஸ்க்கா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற கொஞ்ச தான் படம் வாயை முடிக்கிட்டு. ஐயோ கடவுளே, உன்னோட உன் புருஷன் இப்பதான்க்கா தெரியுது அவர் ஏன் குடிக்கிறாருன்னு. என்னது அம்மா தாயே, தெரியாம சொல்லிவிட்டேன். கொஞ்சம் படுக்கிறீங்களா? எப்பா, ஒரு வழியா வண்டி சாஞ்சிட்டு. அடடா, இது நடையம்மா இந்த ரேணுக்காக்கா இப்படி விட்டது வெறிச்சு பார்த்தாப்புல நிக்குது. அதிர்ச்சியில எதுவும் ஆயிட்டோ? சுந்தரியாக்கா, சுந்தரியாக்கா, நீ இப்படி என்ன விட்டு போவேன்னு நினைச்சு கூட பாக்கலையாக்கா? ஆமா சுந்தரி, சுந்தரி ஏன்டி இப்படி பண்ண சுந்தரி? பாத்தீங்களா என்கிட்ட இருந்து ஏதோ விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. அதுக்காண்டிதான் என்ன நடிப்பு நடிக்காளுங்க. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. ஏன்னா அதே பத்தி கவலைப்பட்டு இருக்கதால ஆவ போறது என்ன? என்னமா அடுத்து என்ன நடக்குமோ அதை பாப்போமே. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ இப்படி சர்வ சாதாரணமா சொல்லிவிட்ட. சரி, இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? நான் வந்த நேரத்துல இருந்து நான் தான் கொன்னேன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு கொன்னேன், ஏன் கொன்னேன், எப்படி கொன்னேன், எதனால கொன்னேன்னு சொன்னதுன்னு எனக்கு புரியும். இங்கே எல்லாரும் மண்டை பிச்சுட்டு கிடக்குறாங்க. இது எப்படி கடந்து தூங்கிட்டு கிடக்கு பையன் மேல? இவருக்கு என்ன பஸ்ல போற மாதிரி நினைப்பு போல இருக்கு. அதான் நல்ல கொரட்டை விட்டு படுத்து தூங்குறாரு. அம்மா, தெரியாம தான் கேக்குறேன். கொலை பண்றதுலமா இத்தனை விதம் இருக்கு? யாருக்கு தெரியும்? போதும் நீ நிப்பாட்டு. அடுத்து நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? முன்ன பின்ன கொலை பண்ணி அனுபவம் தான் தெரியும் அப்படின்பா தானே? சரி, நீங்கள் யாரும் என்ன ஏதுன்னு ஒண்ணும் சொல்றாப்ல இல்ல. ஏனி நானே களத்துல இறங்க வேண்டியதான். என்ன இது, கொழுந்தனார் இப்படி கொரட்டை விட்டு தூங்குறாரு, சுந்தரி இப்படி திரும்பி படுத்து தூங்குறா. அந்த அக்கா தூங்குறாங்களா? இல்ல இல்ல இல்ல, ஐயோ, உங்க கொழுந்து அப்படி படுத்துதான் அந்த அக்கா கீழே சரிஞ்சு விழுந்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு தெரியல? தூக்கி நேரம் கடத்துங்க. நான் கடத்துறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இவ மாமியாருக்கு தகவல் சொல்லி அனுப்பணும். அடுத்தது இவ பிள்ளை இங்க வர வைக்கணும். ஆமா, என்ன அரிசில இப்படி சாக்கை நின்று போயிட்டீங்க? என்னமா ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. போங்க, இந்த மாலெல்லாம் முதல்ல வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அந்த தார தப்பட்டை அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னது? அப்புறம் தண்ணிலே ரொம்ப நேரம் பாடி ஊறிட்டே இருக்கும் போல. இப்ப பாத்தீங்களா எப்படி ஊறி போச்சுன்னு? ரொம்ப நேரம் இருந்தா அப்புறம் அழுகி நாத்தடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அப்ப நம்ம யாருக்கு இங்க இருக்க முடியாதுல்ல மாமா? அதுக்காக என்ன மாமா, ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு உங்களுக்கு மூளையே வளரல? இதுக்கு இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிவிட்டீங்க. இவளால நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தானே ஆபத்து. அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? வேற என்ன, காலகாலத்துல அடக்கம் பண்ற வழியை பார்க்க வேண்டியதுதான். என்னமா பாப்பா சொல்ற? ஆமா மாமா, வேற என்ன, எவ்வளவு சீக்கிரமா சுடுகாட்டுக்கு இந்த பாடியை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா தூக்கிட்டு போறது இந்த பாடிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இப்பாவி இம்புட்டு நாளா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு வாய் வாயாம சொல்லி சுத்திட்டு வந்த, இப்ப கடைசியில செத்த